இது உங்கள் ட்ரேடிங் வித் ராஜ். எத்தன பேர் தன் ட்ரேடிங் அக்கவுண்ட் யூஸ் பண்ணலையோ, டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அது மூலமா நீங்க ஓப்பன் பண்ணிக்கங்க. பெஸ்ட்டா இருக்கும். ஏன் அப்படி சொல்றேன்னா, வாழ்க்கையில பொறுத்தவரை நல்ல பிளாட்ஃபார்ம் இருந்தா மட்டும் தான் நல்ல வகையான விஷயங்கள செய்ய முடியும். பிராண்ட் இஸ் பிராண்ட். பிராண்ட் இல்லன்னா எந்த விஷயத்தையும் செய்ய முடியாது. பிராண்டா இருக்கணும். உங்களுடைய மனசும் பிராண்டா இருக்கணும். உங்களுடைய எண்ணங்களும் பிராண்டா இருக்கணும். நீங்க இப்ப யூஸ் பண்ணக்கூடிய ட்ரேடிங் அக்கவுண்ட் பிராண்டா இருக்கணும். அது இல்லாம நல்ல ஃபியூச்சர்ஸ், நல்ல ஒருவான விஷயம், ஸ்கேல்பிங் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் அது ஈஸி டூ அக்சஸ் இருக்கும். அது எல்லா டேட்டாலாவும் நம்ம இன்பில்ட்டா குடுத்துருவாங்க. அத ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு நான் சொல்றேன். அப்கிரேட் ஆகக்கூடிய டேட்டால. நீங்க இந்த சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. தன் ட்ரேடிங் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணிட்டு என்னோட லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என்னோட சேனல நெறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க சார். இப்ப பார்க்கலாம் எப்படி இருக்கு வீடியோ. ஹாய் காய்ஸ் வணக்கம். இது உங்கள் ட்ரேடிங் வித் ராஜ். இன்னைக்கு பார்க்கும்போது ஃப்ரைடே 9த் ஜனவரி. ஓகே. நான் சொன்ன மாரி மார்க்கெட்ல நான் லைவ் சொல்லியிருந்தேன். லைவ்ல வந்திருந்தேன் மார்னிங் 9:15க்கு. ஓப்பன் லைவ் ஷோ. ஓகே. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. என்னோட சேனல ஃபாலோ பண்ணாதீங்க ஃபாலோ பண்ணுங்க. நான் 151க்கு மேல என்ட்ரி. ஓகே. 136ல நான் லிமிட் ஆர்டர் ஃபேஸ் பண்ணியிருந்தேன். 25,950 உடைய புட் ஆப்ஷன். ஓகே. அது வந்து எது வரையும் போகும்னு சொல்லியிருந்தேன். 166 லெவல தொடும்னு சொல்லியிருந்தேன். நான் மார்க் பண்ணியும் சொல்லியிருந்தேன். இப்ப அத பார்த்தீங்கன்னா, சிங்கிள் கேண்டலினுடைய வால்யூம் பாருங்க. அங்கிருந்து எல்லாருமே கால் சைட்ல மாரி போற மாரி வரச்சு. சிங்கிள் கேண்டலுடைய வால்யூம் 39 பாயிண்ட்ஸ் குடுத்திருக்கு. எல்லாரோட எஸ்எல்லும் கட் ஆகும்னு சொல்லியிருந்தேன். நான் இண்டெக்ஸ்லயே இங்க நான் மார்க் பண்ணியிருந்தேன். 25,733 வரையும் மார்க்கெட் ஆகப்படுது. கீழ விழும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாரி தான் மார்க்கெட் ஆகப்படுது. ஷார்ப் டவுன்ஃபால் ஆயிட்டு இருக்கு. ஷார்ப் டவுன்ஃபால். ஓகே. இது ஹையஸ்ட்டா போகக்கூடிய ரேஞ்ச் பொறுத்தவரையும் பார்க்கும்போது, ₹220 வரையும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ₹220. ஓகே. இங்கருந்து ஷார்ப்பா மொமெண்டம், டவுன் சைட் மொமெண்டம் குடுக்கறதுக்கான சான்ஸ் இருக்கு. அட்லீஸ்ட் ₹200 ஃபர்ஸ்ட்டு இங்கிருந்து மொமெண்டம் ஆகும். என்னோட லைவ் செஷன்ல எத்தன பேர் இருந்தீங்களோ கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. நான் சொன்ன விஷயங்கள் நடந்துச்சா இல்லையா அப்படின்றது. அதே மாரி கால் ஆப்ஷனோட பிரீமியம் பாருங்க. 115 லெவலுக்கு மேல போகவே இல்ல. குளோசிங் வைக்கவே இல்ல. ஓகே. அப்போ ஆப்பர்ச்சுனிட்டி இல்ல. நம்மளுக்கு கால் சைடுக்கான விஷயங்கள். அப்போ இது மெல்ட் ஆகக்கூடிய செல்லிங் ஸ்ட்ராட்டஜி நான் சொல்லியிருந்தேன். இப்போ 55 லெவல தொடும்னு சொல்லியிருந்தேன். ரூ. 55 காலோட பிரீமியம் வந்து மெல்ட் ஆகும்னு சொல்லியிருந்தேன். அதே மாரி மெல்ட் ஆயிருக்கு. இங்கிருந்து புட்டுக்கான பிரீமியம் சூட்டபிள் ஆகும்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா, ட்ரெண்ட் யுவர் ஃபிரெண்ட் மார்க்கெட் பொறுத்தவரையும் பேரிஷ் ட்ரெண்ட்ல இருக்கும்போது நம்போ பேரிஷ் தான் நம்போ வியூவா இருக்கணும். 136ல நம்போ என்ட்ரி லெவல் பண்ணியிருக்கோம். அங்கிருந்து பார்க்கும்போது எக்ஸிட் லெவல் பார்க்கும்போது 166. இதுவரையுமே நம்ம பாயிண்ட்ஸ் வந்து பார்க்கும்போது 136 டூ இப்ப வரையும் மூவ்மெண்டம் பண்ணிக்கிறது. 50 பாயிண்ட்ஸ்க்கு மேல மூவ்மெண்ட் பண்ணியிருக்கு. 51 பாயிண்ட்ஸ்க்கு மேல மூவ்மெண்டம் பண்ணியிருக்கு. இதுல அட்லீஸ்ட் இன்னைக்கு ஸ்டாப் லாஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனது 8 பாயிண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 3 பாயிண்ட்ஸ். டோட்டலா பார்க்கும்போது ஒரு 11 டூ 12 பாயிண்ட்ஸ் நம்ம எஸ்எல் குடுத்தோம். ஆனா இப்ப குடுத்திருக்க விஷயங்கள பார்த்தீங்களா, நான் அதனால லிமிட் ஆர்டர் ஃபேஸ் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கான ஏரியா வரும்பொழுது அது ஆட்டோமேட்டிக்கா செயல்படும். ஏன்னா எல்லாரோட எஸ்எல் எண்டிங் ஸ்டார்ட் ஆகும். கன்சல்டேஷன்ல இருக்கும் கொஞ்ச நேரம் மார்க்கெட். இங்க பார்த்தீங்கன்னா, இண்டெக்ஸ்ல பொறுத்தவரையும் ஃபுல் அண்ட் ஃபுல் கன்சல்டேஷன் மார்க்கெட். ஓகே. இண்டெக்ஸ்ல ஃபுல் அண்ட் ஃபுல் இங்க கச்சா முச்சா கன்சல்டேஷன் மார்க்கெட் செல்லிங் அகைன் செல்லிங் டவுன். ஓகே. மார்க்கெட் என்ன அழகா மூவ் பண்ணுது பாருங்க. நம்ம தான் மார்க்கெட்ட புரிஞ்சுக்கவே மாட்டேன்றோம். மார்க்கெட் ரொம்ப ரொம்ப ஈஸி. எந்த இடத்துல உங்களுக்கு கால் சைடு போடுற மாரி வியூ காட்டுதோ, அந்த இடத்துல புட் சைடுக்கான வியூவ தேடணும். எப்பவுமே மார்க்கெட்ல பொறுத்தவரை ஹண்டிங் ரொம்ப முக்கியம். அந்த ஹண்டிங் எப்படி பண்றதுன்றது நான் பிரீமியம் குரூப்ல கொண்டு வரப் போறேன். இன்னைக்கு ஈவினிங்குள்ள நான் அந்த வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணிடுவேன். பிரீமியம் மெம்பர்ஷிப் ஒன்லி ஸ்ட்ராட்டஜி எஸ்எல் ஹண்டிங் எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற விஷயங்கள். எஸ்எல் ஹண்டிங் எப்படி நம்ம பயன்படுத்த முடியும்? எந்த பிரைஸ் செக்ஷன் பயன்படுத்தலாம்? எந்தெந்த விஷயங்கள் நான் அதில பயன்படுத்துவேன்? எந்த டேட்டாஸ நான் பார்க்குறேன்? இல்ல டோட்டல் ஸ்ட்ராட்டஜி நான் அதில புரொவைட் பண்ண போறேன். இன்ட்ரஸ்டட் பீப்பிள் ஜாயின் மை மெம்பர்ஷிப் வீடியோ. நீங்க போயிட்டு இன்ட்ரெஸ்ட்டா இருந்தா போய் பாருங்க. விசிட் பண்ணுங்க. உங்களுக்கு ஓகே அப்படின்னு தெரிஞ்சா மட்டும் நீங்க பண்ணுங்க. ஏன்னா ராட் ஸ்கேல்பிங் பொறுத்தவரை என்னுடைய விஷயங்கள பொறுத்தவரை ட்ரேடிங் வித் ராஜ் ஒரு 5 டூ 10 பாயிண்ட்ஸ் ஸ்கேல்ப் பண்றது தான் என்னுடைய வித்து. பார்க்கும்போது 2, 3 பாயிண்ட்ஸ் ஸ்கேல்ப் பண்ணி கூட நீங்க பார்த்திருப்பீங்க. நான் சின்ன வால்யூம்ல பை பண்ண மாட்டேன். நான் பெரிய வால்யூம்ல பை பண்ணுவேன். இந்த 50 பாயிண்ட்ஸ்க்கெல்லாம் நம்மளுடைய கேப்பிட்டல் பொறுத்தவரை எத்தன மடங்கு ஆயிருக்குன்னு நீங்களே சொல்லுங்க. ஓகே. நம்மளாம் சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் கேட்ச் பண்ணக்கூடிய ஆட்கள் சார். யாராவது சின்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் கேட்ச் பண்ண முடியுமான்னு சொல்றாங்களே, அதெல்லாம் கிடையாது சார். பண்ண முடியும். மார்க்கெட்ல பொறுத்தவரை சின்ன பாயிண்ட்ட மட்டும் தான் கேட்ச் பண்ணவே முடியும். பெரிய பாயிண்ட் எல்லாம் ரேரான இந்த பெரிய கடையில பார்த்து எல்லாம் பண்ணிருப்பாங்களா? இப்ப போயிட்டு இந்த சின்ன கடையில என்ட்ரி குடுப்பாங்களா? அத ரீடெஸ்ட் பண்ணுவான். பயந்துட்டு வெளிய வருவாங்களா? அதுக்கப்புறம் மேல போகும். இவ்வளவுதான் விஷயம். மார்க்கெட்ல பொறுத்தவரை உங்கள பயமுறுத்துறது தான் அதனுடைய வேல. அத நம்ம எப்படி ஜெயிச்சு மேல கொண்டு வரணும் தான் நம்மளோட விஷயங்கள். எத்தன பேர் லைவ் செஷன்ல இருந்தீங்களோ என்னோட அன்பான வியூவர்ஸ், இதுக்கு லைக்க போட்டு நெறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. எப்படி போயிருக்கு மார்க்கெட்? நீங்க அந்த இடத்துல லிமிட் ஆர்டர் ஃபேஸ் பண்ணீங்களா? இல்லையா? அப்படின்ற விஷயங்கள டெக்ஸ்ட் பண்ணி எனக்கு சொல்லுங்க. ஓகே. நெறைய பேர் ஷேர் பண்ணுங்க சார். சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. நெறைய பேர் ஷேர் பண்ணுங்க. நம்ம வீடியோ நெறைய பேருக்கு ப்ரமோட் பண்ணும்போது நெறைய எஜுகேஷன் பர்ப்பஸ்க்கான வீடியோஸ் நம்மளுக்கு வந்துட்டே இருக்கும். ஓகே. தேங்க் யூ சோ மச். இது உங்கள் ட்ரேடிங் வித் ராஜ். பபாய். புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன்.
இன்னைக்கு எப்படி கன்டென்ட் நான் ஃபுட் சைடுக்கான வியூ வச்சேன். ஏன்னா ட்ரெண்ட் யுவர் ஃப்ரெண்டுன்னு மாரி, உங்களுக்கான அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணும்போது எப்படி நம்மளுடைய டார்கெட் அச்சீவ் பண்ணுது அப்படின்ற விஷயங்கள கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. கூடிய விரைவில எல்லா கன்டென்ட்ஸும் நான் கொண்டு வந்துட்டே இருப்பேன். லைவ் செஷன் ஜாயின் பண்ணாதவங்க மண்டேலேருந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஷார்ப்பா 9:00 நான் ஷெட்யூல் ஃபிக்ஸ் பண்ணிடுவேன். உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துரும். என்னோட சேனல பார்த்துட்டே இருங்க. லைவ் செஷனுக்கான நோட்டிஃபிகேஷன் 9:15 ஸ்டார்ட் பண்ணிடுவேன். நீங்க அங்க இருந்து நம்ம 1 ஹவர் ட்ரேடிங் மட்டும் தான் நம்ம பண்ண போறோம். 1 ஹவர் ட்ரேடிங் சென்னை எக்ஸ்பிரஸ் ஒரு டெல்லி எக்ஸ்பிரஸ் 2 பக்கம் டிக்கெட் வாங்கிட்டு கலக்க போறோம். ஓகே. பார்க்கலாம் மண்டே. தேங்க் யூ. பபாய். அதுவும் இல்லாம தன் ட்ரேடிங் அக்கவுண்ட் எத்தன பேர் யூஸ் பண்ணலையோ, தன் ட்ரேடிங் அக்கவுண்ட்ட யூஸ் பண்ணுங்க. ப்ளீஸ் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன்.